வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கு போட்டியிடுகின்றேன். காலையிலேயே இவ்வளோ பெண்கள் வந்துட்டீங்க. உங்களை எல்லாம் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி. வெயிலில் நிற்கிறீங்களேன்னு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் சௌமியா அன்புமணி ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து நின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுச்சியா இங்க வந்திருக்காங்க என்னுடைய சகோதரர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த பகுதியில தண்ணி பிரச்சனை தான் பெருசு இல்லையா, வேற எதுவுமே கிடையாது. முன்னாடிலாம் நான் வரும்பொழுதெல்லாம் எப்பயுமே நான் தருமபுரிக்கு வருவேன், எல்லா ஊருக்கும் வருவேன். அப்பெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, குவார்டர் கடையை மூடுமான்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்போ அது பெரிய பிரச்சனையே இல்லை, அதோட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. எது? தண்ணி பிரச்சனை. தண்ணி வேணுமான்றாங்க. அதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அதுதான் நல்ல ஆட்சிக்கு அழகு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை, அதோட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு அந்த பழைய பிரச்சனையை மறந்துட்டீங்கல்ல இப்ப எல்லாரும். அதை கேட்கவே இல்லை. அது இந்த ஏதோ ஒண்ணு எங்களுக்கு தண்ணி வந்தா போதும்ன்ற மாரி இருக்கு. அடுத்த முறை கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா இன்னும் 3வது பெரிய பிரச்சனை வந்துடும். போதை பிரச்சனை கேட்பாங்க. ஐயோ போதையை ஒழிச்சா போதுமா? எங்க சின்ன பசங்க 5வது 6வது கூட மரத்தடியில போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்குது. பாக்குறோம் நம்ம கண்ணு எதிர்க்க நம்ம ஊர்ல. அதாவது ஒரு பிரச்சனையை தீர்ப்பது கிடையாது, அதை விட பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை. அதுதான் இப்ப நடந்துன்னு இருக்குது. நல்ல தீர்வே கொடுப்பதற்கு யாருக்குமே மனசு கிடையாது. அந்த குடி பிரச்சனையை ஒழிச்சிருக்கலாம் இல்ல, பசங்க நல்லபடியாவது இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் இல்ல. அதுக்கு மேல தண்ணி பிரச்சனையை கொடுத்தாச்சு. இப்ப நீங்க தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதான் நடக்குது. ஆனா தண்ணீருக்கு நிரந்தர தீர்வு இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை கொடுத்தா இந்த மாவட்டம் முழுக்க தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா அந்த தீர்வை கொடுக்க யாருக்கும் மனசு இல்லை. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், அதை கூட மருத்துவர் ஐயா எவ்வளோ அழுத்தம் கொடுத்து போராட்டம் காரணமாக தான் அந்த திட்டம் வந்தது. ஏதோ ஒரு சில வீடுகளுக்கு வருது, இன்னும் பாதி திட்டம் நடக்கணும். அந்த பாதி திட்டம் நடந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அதுக்கே ஜப்பான் ஃபண்ட் வரணும், ஆப்பிரிக்கா ஃபண்ட் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது இந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம். தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் பண்ணாலே நம்ம பகுதிக்கு நல்லா இருக்கும். அதுக்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள், கையெழுத்து இயக்கங்கள்லாம் பண்ணாங்க. ஆனா அதுவும் யார் காதிலே விழல. நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு ஏன் மனசு வரல? தர்மபுரியை மட்டும் ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்கணும். தர்மபுரின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. அடுத்த தர்மபுரியில தொழிற்சாலைகள் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஏன்னா வேலை வாய்ப்பு கிடையாது. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் வெளியூர்லதான் வேலை செய்யணும். இந்த ஊர்ல ஏதோ வேலை வாய்ப்பு இருக்கா? ஆம்பளை பசங்களுக்கும் கிடையாது. பெண் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதை யாருமே கண்டுக்கிறதும் இல்ல. கேட்டாலும் அந்த சமயம் எலெக்ஷன் போது ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு நல்லபடியா ஒரு புதுசா வாக்குறுதிகள் கொடுத்துருவாங்க. இந்த கடன் தள்ளுபடி, அந்த கடன் தள்ளுபடி எல்லாம் சொல்லிட்டு அதோட மறந்து போயிடுவாங்க. யாரும் எதுவுமே செய்ய போறது இல்லை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியிடமும் மாம்பழ சின்னத்திலும் நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன. மக்களை தேடி அந்த தீர்வுகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த தீர்வுகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. நல்லது செய்ய நாங்க காத்திருக்கிறோம், அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 108 ஆம்புலன்ஸ். நான் இது எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வரேன். நிறைய திட்டங்கள் கொடுத்துருது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும். ஆனா எல்லாம் பட்டியல் போட்டா 1.5 மணி நேரம் ஆகும். அதனாலதான் வெறும் 2 உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன். 108 ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸை தந்த சின்ன மாம்பழம் கிராமம் தோறும் வருது, இந்தியா முழுக்க போகுது. கிராமத்துல இருக்கிற மகளிர் அவசரத்துக்கு எதுக்கு போன் பண்றீங்க? உடம்பு சரியில்லை, அடிபட்டுருச்சு, இல்ல பிரசவ வலி, எதுக்கு போன் பண்றீங்க? முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் எல்லாம் இருந்துதா? யாருக்காவது போன் பண்ணணும். நம்ம அண்ணாக்கோ அப்பாக்கோ வீட்டுக்காரருக்கா போன் பண்ணா அவங்க அங்க பக்கத்துல இருந்தா பைக் எடுத்துட்டு வருவாங்க. இல்லனா பஸ் எப்ப வருது வெயிட் பண்ணி போகணும். ஊருக்கே 1.5 பஸ் 2 பஸ் தான் வரும். அந்த பஸ்ல தான் போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. ஒரு போன் போடுறீங்க, யார் போன் போட்டாலும் ஆம்புலன்ஸ் வருது. இந்த திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்க? கிராமப்புறத்துல இருக்கிற நம்முடைய மகளிரும், கிராமப்புறத்துல இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் யாரும் உதவி பண்ண போறது இல்ல. அதுக்காக ஒரு அவசர ஊர்தி வேணும், அவசரத்துக்கு ஒரு வண்டி வேணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். அதை தந்த சின்ன மாம்பழம் தான் அதை கொடுத்தது. வேற யாராவது யோசிச்சு கொடுத்திருப்பாங்களா? கிடையாது. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி
அரசு மருத்துவமனையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அரசு மருத்துவ கல்லூரியா அது தரம் உயர்ந்த எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. பாத்திருக்கீங்களா? அங்க போய் வைத்தியம் பாத்திருக்கீங்களா? ஒருத்துக்கும் தனி டிபார்ட்மெண்ட், தனி டாக்டருங்க. இத்தனையும் தந்த சின்ன மாம்பழம். இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை அடிக்கிட்டு போலாம். எல்லா புது ரயில்வே திட்டங்களையும் கொடுத்த சின்ன மாம்பழம். நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் மாம்பழ சின்ன வச்சிருக்கோம். ஆனா வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்களை கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வீட்டுக்கு தேடி வந்து நல்ல நல்ல திட்டங்கள், ஃபாரின்ல இருக்க திட்டம் எல்லாம் நான் கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்கவும் ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம். மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிம்மா, இப்ப என்ன சின்னம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, இன்னும் 4 நாள்ல தேர்தல் வருதா? ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போய் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஏன் ஓட்டு போட்டணும்? ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைங்களுக்காக இந்த ஓட்டை நீங்க போடணும். நீங்க தான் போராட்டம். எதுக்குமே கிடைக்கல, தண்ணி இல்ல, வேலை இல்ல, பசங்களுக்கு நல்ல ஒரு வருங்காலத்துக்காக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்காவது இதெல்லாம் வந்து சேரணும். அவங்களுக்கு அந்த திட்டங்கள், நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சுகாதாரமான குடிநீர் அந்த குழந்தைங்களுக்காவது கிடைக்கணும். அதற்காவது மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. போடுறீங்களா? சரியா? இது பாருங்க, உங்க ஓட்டு பூத்து பக்கத்துல இருக்கும்ல, ஓட்டிங் வாக்குச்சாவடி பக்கத்துல வாக்குச்சாவடியில 2 ஓட்டிங் மிஷின் இருக்கும். முன்னாடி எல்லாம் பேப்பர்ல குத்துவோம், இப்ப மிஷின் வந்துருச்சு. அந்த மிஷின்ல முதல் மிஷின்ல 6வது இடம், ஃபர்ஸ்ட் மிஷினே இருக்கும். அதுல 6வது இடத்துல சௌமியா அன்புமணின்னு என் பேர் இருக்கும். பக்கத்துல என்னுடைய முகம் இருக்கும். என் முகத்தை மறந்துட்டா கூட பரவாயில்ல, மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க. ஆனா நான் உங்க முகங்களை மறக்க மாட்டேன், உங்களுக்காக தான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் இந்த மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னத்து பக்கத்துல இருக்க பட்டன் அமுத்துங்க, சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க. அப்பதான் வந்து நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். ஓட்டு போடலன்னா வேற யாராவது வந்து உங்களோட ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க தெளிவா தான் இருப்பீங்க. மாம்பழ சின்னத்தை பார்த்து போடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம மக்களின், நம்ம குழந்தைங்களின் எதிர்காலத்துக்கான ஓட்டு. மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம தர்மபுரியின் வளர்ச்சிக்கான ஓட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. ஏன்னா வேற யார்கிட்டயும் நல்ல திட்டங்கள்லாம் கிடையாது, ஏமாத்துற திட்டம் மட்டும் தான் இருக்குது. நம்ம கிட்டதான் நல்ல திட்டங்கள், மக்களை தேடி வந்து நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மாம்பழ சின்னம் தான் மறக்காதீங்கம்மா. 108 ஆம்புலன்ஸ் தந்த சின்னமான மாம்பழத்தை மறக்காதீங்க. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். நமது சின்னம் மாம்பழம் சின்னம், மகளிரின் சின்னம் மாம்பழம் சின்னம், இளைஞர்களின் சின்னம் மாம்பழம் சின்னம், மாற்றத்தின் சின்னம் மாம்பழம் சின்னம், வெற்றியின் சின்னம் மாம்பழம் சின்னம். நன்றி.